ஹாய் ஹலோங்க. காலையில எந்திரிச்ச உடனே இதுதான் காட்சியா இருந்தது. பயங்கரமா ஸ்னோ கொட்டிட்டு இருந்தது. இது ஆக்சுவலா லைட்டா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா அதுவே பார்த்திங்கன்னா நல்லா விண்டியா இருந்ததுங்காட்டி பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா மிட் நைட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸ்னோ. ரொம்ப லைட்டாக பேஞ்சிட்டு இருந்தங்காட்டி இந்த அளவுக்கு தான் வந்திருந்தது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா நல்லா பெரிய பெரிய பால்ஸாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தெளிவாக தெரியிற அளவுக்கு கொஞ்சம் நிறைஞ்சிருச்சு. இங்கே டென்னசியில் வந்துட்டு இந்த வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னோ நாங்கள் பார்க்குறது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னோவெல்லாம் இல்லைங்க. அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி விழுந்துருந்துச்சு அவ்வளோதான். காலையில் நைட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்ட மைண்ட் செட்டு இடியாப்பம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. இடியாப்பம், தேங்காய் பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பல் செஞ்சிருந்தேன் சைட் டிஷ்ஷாக. செஞ்சு நல்லா சாப்பிட்டாச்சு. வெளியில் போகலாமா வேண்டாமான்னு 2 மனசாக இருந்தோம். ஆனால் பாப்பா வெளியில் போகலாம், ஸ்னோவில் விளையாடணும் அப்படின்ட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவள் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு தான் கிளம்பிட்டோம். ஏன்னா எல்லோரும் ஸ்னோ ஸ்ட்ரோம் வரப்போகுதுன்னா எல்லாம் முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. நாங்கள் அன்னைக்கு தான் போகிறோம். போகிற ஐடியாவும் இல்லைங்க. பட் பால் சுத்தமாக இல்லை, முட்டையும் இல்லை. கார் விண்டில்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்தோம். பட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது மட்டும் ஸ்ப்ரே பண்ணி அவர் க்ளீன் பண்ணிட்டார். நாங்கள் தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் போகிற ஃபஸ்ட் ஆளுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரோடு க்ளீனாகவே இல்லை. எல்லாமே ஸ்னோவாக தான் இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. காஸ்ட்கோ வெறிச்சோடி நாங்கள் இன்றைக்கி தாங்க பார்க்குறோம். இல்லைன்னா எப்போவுமே கூட்டமாகவே தான் இருக்கும். கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே இருக்காது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் கடையில் இருந்தோம். நாங்கள் போகும்போதே மணி பார்த்திங்கன்னா 2 ஆகிடுச்சு. அவங்க 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே விட்டாங்க. சரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுப்போம். ஏன்னா ஸ்டாக்கே இருக்காது. முன்னாடிலாம் போயிருந்தோம் அப்படின்னா. நாங்கள் அடுத்த நாள் போயிருந்ததுனால ரைஸு, பால், முட்டை அதெல்லாம் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் எக் இருந்தது. அந்த ஒயிட் எக் சுத்தமாகவே இல்லை. அவங்க வைக்கலையா இல்லையான்னு தெரியல. பட் அது சுத்தமாகவே இல்லை. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கடை. நாங்கள் ஓகே வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எப்போவுமே காஸ்ட்கோவில் பீஸா இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்த்தா அது கூட இல்லை. அவகேடோ பார்த்திங்கன்னா எப்பவும் போல் $4 தான். நான் நேஷ்வில் வந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்காங்க 5 மந்த்ஸாக இந்த ரேட் எனக்கு மாறவே இல்லை. கொஞ்சம் கூட அதிகமாகவே இல்லை. இல்லை அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா கோழி குழம்பு ஆட்டி வச்சுருந்தேன். கிரேவி, சில்லி சிக்கன் சைடில் போட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி சமையல் எங்களுக்கு. ஸ்னோக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சோ என்னவோ தெரில. டக்கு டக்குன்னு 1 ஹவரில் எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன்.